சோதரம் அன்றைய மட்டுமாய் அன்று மகிமையாய் ஆசீர்வாடி உலாவி தெரிய செய்த நேரம் தொடர்ந்து வேலை பொருட்படுத்துவதும் தரியானாலும் மறைத்து நீ பேசி நாங்கள் கேட்கிறோம். எங்களை தாழ்த்தி மென்மையாக்கி பொறுப்பாக சமர்ப்பிக்கிறோம். துதிக்கான மகிமையான நாமத்தை செலுத்துகிறோம். வெற்றமாக இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சமஸ்த அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசித்த வசனத்திலே நாம் விதமாய் பார்க்கிறோம். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். விநாயகி செய்தி தலைவர் கர்த்தர் சோதரம் கண்ணீரை துடைக்கிறது. அல்லேலூயா. அந்த கண்ணீரை துடைக்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன். வேதத்தில் ஆண்டவர் எத்தனையோ பேருடைய கண்ணீரை என்ன செய்திருக்கிற துடைத்திருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒருத்தர் வியாதிப்படும் போது அல்லது கஷ்டப்படும் போது பல பிரச்சனைகள் மத்தியில் இருக்கும் போது நாம் அவங்களை நேரில் சந்தித்து என்ன பண்றோம்? அவங்களை விசாரிக்கிறோம், அவங்களை ஆறுதல் படுத்துறோம். முடிந்தால் நம்மால் இயன்ற ஒரு சிறு உதவியை அவர்கள் செய்துவிட்டு வருகிறோம். ஆனால் அவருடைய பிரச்சனைக்கு நிரந்தர முடிவு நம்மளால் என்ன பண்ண முடியல, ஏற்படுத்த முடியல பாருங்க. ஆனால் வேதத்தில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டதாக இருக்கார் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் கண்ணீரை துடைக்கிற தேவனாய் மாற்றுவது இல்லாமல் அங்கே அவருடைய தேவை எதுவோ அந்த தேவையை கர்த்தர் சந்தித்து கர்த்தர் அவருக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தில் ஆகாரை கொடுத்து பார்க்கும்போது ஆகார் தன் கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில தன் மகனை அழைத்துக் கொண்டு வனாந்தரமான பாதை நடந்து வராங்க. கொண்டு வந்த தென்பண்டங்களும் ஆகாரம் தீர்ந்து விட்டு அப்படி தீர்ந்து போற நிலைமையில் இருக்கும் போது கர்த்தருக்கு சொந்த பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஆகார் ஆண்டுடைய நோக்கி அழுது செபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு என்ன பண்றாரு? அந்த வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆகாரை பார்த்து முன்னாடியே கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. நகாய் நோய் என்று சொல்லியதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஆண்டவர் நீரூற்றுக்கு பேர் வைக்கிறாங்க. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், அருமையான தேவனே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் காண்கிற தேவனாய் மாத்திரம் இல்லாமல் அங்கே அதிசயம் அல்லது அற்புதம் செய்கிற தேவனாகவும் இருக்கிறார். ஆமென். அதுபோல நம்ம வேதத்தில் அண்ணாவை குறித்து நாம் பார்க்கும்போது அண்ணாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வேதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அண்ணாவை குறித்து நாம் பார்க்கும்போது குழந்தை இல்லாத ஒரு சுச்சுவேஷன். அந்த நம்ம குழந்தை இல்லாததுனால்தான் நான் கணவர் இரண்டாவது ஒரு மனைவியை கட்ட வேண்டிய ஒரு நிலைமை. இரண்டாவது கட்ட மனைவிக்கு பிள்ளைகள் உண்டு, ஆனால் அண்ணாவுக்கு குழந்தை இல்லை. ஆண்டுடைய ஆலயத்துக்கு போனாங்க, தன் இருதயத்தில் திருவிழதெல்லாம் ஆண்டுடைய பாதத்தில் இறங்கினார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல மணி நேரம் தேவ சமூகத்தில் அந்த அம்மா பண்ணியிருக்காங்க, அழுது செபிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த கண்ணீரை கர்த்தர் காண்ட தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? அன்றைய ஊழியக்காரன் மூலமாக தைரியப்படுத்தினார். வசனம் சொல்லுகிறது, அண்ணால் முதல் கொண்டு அண்ணால் துக்கமுகமாக இருக்கவில்லை. அல்லேலூயா. அந்த கண்ணீர் ஜெபத்தை கேட்ட தேவன் துக்கத்தை நீக்கிறது மாத்திரம் இல்லாமல் அண்ணாளுக்கு 5 பிள்ளைகளை கொடுத்தார். கரங்களை தட்டி உடனே சொல்லுவாங்க. காலையிலே நம்முடைய ஆண்டவர் ஜெபங்களை கேட்டு பதில் தருகிறவர் மாத்திரம் இல்ல, ஒரு கண்ணீருக்கு அற்புதம் செய்யவும் வல்லவராக இருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 11 verses 21. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானா? என் சகோதரன் மறிக்க மாட்டான். போதும். இயேசு கிறிஸ்து லாசரு வியாதியா இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் உடனே போகாமல் 4 நாட்கள் கழிந்த பின்பு போறார். அதனால மாத்தா இயேசுவை பார்த்து விண்ணப்பம் பண்றாங்க, ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் செத்து இருக்க மாட்டாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த கேள்வி அல்லது இந்த ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிக்கும் போது மாதாவுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. 11ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். ஒரு சகோதரன் உயிர் தெரிந்திருப்பான். மாத்திரம் கேட்டது என்ன? நீர் இங்கே இருந்து ஆனால் என் சகோதரனே இருக்க மாட்டான், மறித்திருக்க மாட்டானே. அப்ப கர்த்தர் பதில் கொடுக்கிறாரு, அவன் உயிர் தெரிந்திருப்பான். சகோதரன்
உயிர்த்தெழுந்திருப்பான். அப்ப ஆண்டவர் மார்த்தாளுக்கு பதில் கொடுக்கிறார். கர்த்தர் மார்த்தாளுக்கு பதில் கொடுக்கும் போது மார்த்தாளால புரிவிக்க முடியல. பாருங்க, மார்த்தாளுடைய யோசனை, மன யோசனை என்னவா இருக்குது? கடைசி நாள்ல என்ன பண்ணுவான்? என் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். அதான் ஆண்டவர் இப்ப சொல்றாரு. அல்லேலூயா. அதனுடைய 24 வசனம், அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதல் நடக்கும், கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். மறுபடியும் கர்த்தர் சொல்றாரு இயேசுவை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அழித்தாலும் படைப்பான். 26 வசனம் கடைசி வார்த்தை, இதை விசுவாசிக்கிறாயா? If you believe. மார்த்தாளுக்கே அவர் கேட்கிறார். எப்போ கேட்கிற வேலை யாரு? மார்த்தாளுடைய வேலை. உங்களுக்கு கவலை இல்லையா? என் சகோதரர் மதித்திருக்க மாட்டானே. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியே கேள்வி கேட்கறது மார்த்தாளுடைய வேலை. இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறியா? உன் சகோதரன் உயிர் தந்திருப்பான் நான் சொல்றேன், விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு ஆண்டவர். எதனால இந்த வார்த்தையை மார்த்தாள் சொன்னாங்கன்னா, முதல்ல ஆண்டவர் உயிர்த்தெழுதல் நடக்கும்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, அவன் எழுந்திருப்பான், நீ தேவனிடத்திலிருந்து கேட்டதை அவர் உங்களுக்கு தருவார். வசனம் படி 22 வசனம் 11-22. தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உங்களுக்கு தந்துடுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார். கவனிச்சீங்களா? நீ தேவனிடத்தில் கேட்கிற தேவன் தருவார் என்பதை அறிந்திருக்கிறேன். தேவன் தருவார் என்பதை மார்த்தாள் அறிந்திருக்கிறாங்க. ஆனா பேசுறது தேவன் என்றது மார்த்தாள் தெரியல. பார்த்தீங்களா? முன்னாடி நிற்கிறது யாரு? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது யாரு? அவர் வாயினால சொல்றாரு, உன் சகோதரர் உயிர் தெரிந்திருப்பான்னு சொல்றாரு. ஆனாலும் நம்மளால என்ன பண்ண முடியல. ஆனா யூதர்களுடைய யோசனை என்ன தெரியுமா? வருகிறவராகிய மேசியா இவர் தான் என்கிற ஏற்றுக்கொள்கிற பக்குவம் அவங்களுக்கு இல்லை, மனநிலைமை இல்லை. இவர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார். அதே 11 அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 37 வசனம், அவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறக்க இவர் சாகாம இருக்க பண்ணக்கூடாதா? மார்த்தாள் மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. பார்த்தீங்களா? குருடர் கடல்லாம் திறந்தாரு. இவன் வியாதியா இருக்கும் போதே வந்து இவன் என்ன பண்ணிருக்கலாம்? ஜெபம் பண்ணி இவனை குணமாக்கி இருக்கலாம், சாகாமல் இருக்கும்படி செய்திருக்கலாமே. சத்தமா கை தூக்கி கண்ணை திறந்து ஒரு அழகிய சொல்லலாம். இதுக்கு மேல கை தூக்கி அழகிய சொல்லணும். என்ன அர்த்தம்? என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கை தூக்கி அழகிய சொல்லனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நல்ல ஒரு கிளைமேட், மழைலாம் பேச்சு, தரையெல்லாம் கொஞ்சம் செல்ல இருக்கு, அழகா வந்து அமர்ந்ததுமே எப்படி இருக்குது? என்பரா ஈற்றிலே மோட்சக்காரையில் நாம் சந்திப்போம். அல்லேலூயா. அடக்காரதைக்கு பாடக்கூடிய பாடல். ஏன்னா அவங்க ரெஸ்ட் இன் பீஸ் போயிட்டாங்க. அவங்க ரெஸ்ட்ல போயிட்டாங்க. யாரு? அவங்க. நம்ம எங்க உட்காந்துருக்கோம்? நமக்கு அப்படி தேவைப்படுதா? எப்படி ஒரு அலையிலே சொல்ல பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க மார்த்தாளுடைய கேள்வி, மார்த்தாளுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். அல்லேலூயா. மார்த்தாளுடைய ஜெபம் என்ன? நீர் இங்கே இருந்ததானால் என் சகோதரன் என்ன இருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். அதே வார்த்தையை மரியாதை கேட்கிறாங்க. அந்த 11ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம் 32 படி. இயேசு இருந்த இடத்தில் அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டானே, மரித்திருக்க மாட்டானே. அல்லேலூயா. நல்லா சொன்னீங்க. மரியாள் பண்ண அதே விண்ணப்பம் தான் இதுக்கு முன்னாடி மார்த்தாளும் பண்ணாங்க. மார்த்தாள் பண்ண விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆனா மார்த்தாள் அது என்ன பண்ணல? விசுவாசிக்கல. இங்க மரியாள் என்ன பண்றாங்க? ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றாங்க. ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரனை இருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டானே. அல்லேலூயா சொல்லிட்டு மரியாள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவனுடைய பாத்திரம் விழுந்துட்டாங்க. விழுந்து கர்த்தருக்கு சோதனை அழ ஆரம்பிச்சாங்க. அவன் இப்ப என்ன ஆயிட்டாரு? ஆண்டவரே,
மார்த்தாளுக்கு பதில் கொடுத்தாரு, பதில் பேசினாரு. ஆனா மரியாதை கிட்ட பேசவே இல்லை, பதிலே கொடுக்கல. ஆண்டவர் அழிவு சொல்லி பார்க்கலாம். என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? அற்புதம் செய்யறதுக்கு போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை வைத்த இடம் எங்கே? கைதிகளாலேயே சொல்லுங்க. அந்த வசனம் படிங்க. எங்கே வைத்தீர்கள்? அவனை எங்கே வைத்தீர்கள்? 34. ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். தனியாக கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து பார். மரியாதையுடைய கண்ணீரை கேட்ட கர்த்தர் என்ன பண்றாங்க? அவனை வச்ச இடம் எங்க? மரியாதை ஏன் அழுகுற, எதுக்கு அழுகுற, நீ கவலைப்படாத. மார்த்தாள்கிட்ட சொன்ன மாதிரி மரியாதை கிட்ட கர்த்தர் சொல்லவே இல்லை பாருங்க. அப்ப ஏன்? அப்ப மார்த்தாளுக்கு பதில் கொடுத்த காரணம் என்ன? மரியாதைக்கு பதில் கொடுக்காம போன காரணம் என்ன? இந்த மாதிரி யார் பேசியிருக்கணும்? மரியாதை தான் ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கணும். ஆனா மரியாதைக்கு பதில் மார்த்தாள் பேசினாங்க. என்ன விஷயம்னா, மார்த்தாளுடைய ஜெபத்துல விண்ணப்பம் இருந்தது, ஆனால் விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. மரியாளுடைய ஜெபத்துல விண்ணப்பம் இருந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கண்ணீரும் இருந்தது. அல்லேலூயா. இந்த கண்ணீர் இயேசுவையே கண்ணீர் விட வைத்தது. அடுத்த வசனம் படிக்க பார்க்கலாம். இயேசு கண்ணீர் விட்டார். இந்த வார்த்தை விளக்கம் என்ன தெரியுமா? சகோதரனே, சகோதரியே, கவனிக்கணும். நாம அழுதோம்னா நம்ம கூட சேர்ந்து நம்ம ஆண்டவர் அழுவார். விசுவாசிக்கிறவங்க கைது அழியே சொல்லுங்க. மகள் அழும்போது, உங்க பிள்ளைங்க அழும்போது கத்தவங்களாகி நீங்க என்ன பண்ணுவீங்க? அழுகிறவங்க சிரிப்பீங்களா? நல்லா அழுவுன்றீங்களா? உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டமா? கத்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் அழுது அழாத பெத்தவங்க யாரும் இருக்கிறீங்களா? அந்த கூட்டத்துல பிள்ளைகளை பெற்ற பெத்தவங்களை பார்த்து சொல்றேன். உங்க பிள்ளைங்க அழுது அழாத பெற்றோர் யாரா இருப்பீங்கன்னா கை உயர்ந்து பார்க்கலாம். ஒரு நாளும் என் குழந்தை அழுது நான் அழுதே கிடையாதுன்னு சொல்ல முடியும். யாருமே கிடையாது. ஆமென். தன்னால நம்ம கண்ணீர் கலங்குது பார்த்தீங்களா? கண் கலங்குது, நம்ம அழுகுறோம். பிள்ளைங்க அழுகுறத பார்த்து எது துடிக்கிறா தெரியலையே, என் பையன் குடிக்கிறான்னு தெரியல, அந்த நம்மளை அறியாம கண்கள் கண்ணீர் வருகிறது. தேவ ஜனமே, நீ உன் பிள்ளைக்காக அழும்போது பிள்ளைகளாக நம்ம அனைவருக்காக ஆண்டவர் அழுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நபருக்காக இயேசு கண்ணீர் விடுகிறார். ஆமென். கவனிக்கணும். இந்த மரியாளுடைய கண்ணீர் இயேசுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தெரியுமா? ஆண்டவருக்கே ஒரு தொடுதல் உண்டாயிடுச்சு. கவனிக்கிறீங்களா? மரியாளுடைய கண்ணீரை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 33ஆம் வசனம். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, மரியாளுடைய கண்ணீர் ஆண்டவருடைய இருதயத்தை கலங்க வைத்தது. கைதிகளாலேயே சொல்லுங்க. உன்னுடைய கண்ணீர் ஜெபம் ஆண்டவருடைய இருதயத்தை கலங்க வைக்கணும். பிரசங்கத்தை கவனிக்கிறீங்களா? கவனிக்க. பிரசங்கத்தை கவனிக்க. சின்ன பிள்ளைங்க ஓடினாலும் ஓடியாட்டாலும் நீங்க அதை கவனிக்கக்கூடாது. என்ன செய்தி கவனிக்கணும். ஒருவேளை நீங்க கவனிக்கலாம், கரெக்டா நோட் பண்ணி கேட்பேன். ஈஸியா கண்டுபிடிச்சல. நீங்க சிரிக்கிற ஆள் பிரசங்கத்தை கவனிக்கல, வேற எதையும் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க. கவனிக்கணும். கத்தோடைய வார்த்தை. அருமையான தேவ ஜனமே, இங்க நான் பார்க்கிறோம், மரியாளுடைய கண்ணீர் ஆண்டவருடைய இருதயத்தை என்ன செய்தது? கலங்க வைத்தது. ஆமென். அல்லேலூயா. உண்மையை சொல்ல போனா, மார்த்தாளுடைய ஜெபத்தை கேட்டு லாசரு உயிரோடு எழுப்பல. யாருடைய ஜெபம் கேட்டு தான் கர்த்தர் உயிரோடு எழுப்பினாரு? மரியாளுடைய ஜெபம். ஏன்னா மரியாள் கண்ணீர் விட்டது என்ன பண்ணார் ஆண்டவர்? அவனை வைத்த இடம் எங்க இருக்கிற வார்த்தை அவருடைய அற்புதத்தை வேலையை ஆரம்பிச்சுட்டார். கடற்கரை ஏறி சொல்லி பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னுடைய கண்ணீர் ஜெபம் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை கொண்டு வர துவங்க ஆரம்பிக்கிறது. அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த காலவேளையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கண்ணீருடைய தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவனை அற்புதம் செய்ய, உன்னுடைய காரியத்திலே, உன்னுடைய விஷயத்திலே கர்த்தர் அற்புதம் செய்ய துவங்க ஆரம்பிக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிற அலையை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மார்த்தாள் விண்ணப்பம் பண்ணும்போது பதில் கொடுத்தார். சகோதரன் எழுதிருப்பாங்க. ஆனா மரியாளுடைய விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் சொன்னாரா? சொல்லல பாரு. அவனை வச்ச இடம் எங்க? நான் நேரா கல்லறைக்கு போக விரும்புறேன், அந்த புகைக்கு போக விரும்புறேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்றாரு? அவனை வச்ச இடம் எங்க? கூட்டு போங்கன்னு சொல்றாரு. கைதி சொல்லுங்களேன். அல்லேலூயா. எது பெரிய விஷயம்? பதில் கொடுக்கிறது பெரிய விஷயமா? அற்புதம் செய்யறது பெரிய விஷயமா? அங்க அற்புதம் நடந்தது பாரு, அதுதான் பெரிய விஷயம். அதுக்கு மரியாதை கண்ணீர் அந்த மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு காரியத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும். அருமையான சகோதரே, சகோதரியே, நம்முடைய கண்ணீர் ஜெபத்தின் மூலமா
ஆண்டவரே நம்முடைய ஜெபத்தின் மூலமாக என்ன தெரியுமா? லாக் ஆகுது. ஆண்டவரை யாராலும் எவராலும் எதாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, லாக் பண்ணவே முடியாது. தொட்டனா என்கிற ஒரு மந்திரவாதி, மனம் திரும்பிய மந்திரவாதி ஐயா சாட்சி கொடுக்கும்போது சொல்றாரு, அவர் மந்திர சக்தியினால எத்தனையோ சக்திகளை, விக்கிரகத்தின் ஆவிகளை தன்னுடைய மந்திர சக்திக்குள்ளாக கொண்டு வந்தார். ஆனால் கிறிஸ்துவ பெயர் கொண்ட ஒரு பெண்ணுக்கு விரோதமாய் மந்திரம் பண்ணும் போது அந்த பெண்ணுக்கு விரோதமாக மந்திரம் பலிக்கல. என்ன காரணம்னு சொல்லி விசாரிச்சா, அவங்க இயேசுவை கும்பிடுறா, இயேசுவை ஆராதிக்கிறான்னு சொன்னதுமே இந்த மந்திரவாதி என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, இயேசுவை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர பார்த்தாரு. ஒண்ணு முடியல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரா, அவன் ஏமாந்தவ, அவன் ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியா அவருடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சக்திகளையும் விக்கிரகத்தின் வல்லமை தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முடிஞ்ச அந்த மந்திரவாதியால இயேசுவால யாராலையும் அடக்க முடியாது, கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முடியாது என்று சொல்லி மனம் திரும்பிய மந்திரவாதி தொட்டனா என்கிற ஊழியக்காரனாக சாட்சியாக வாழ்ந்து மரித்தார். கைதிகள் சொல்லுங்க. ஆம் அன்பு சகோதரனே சகோதரியே, இயேசுவை எவராலும் யாராலும் சுலபமா என்ன பண்ண முடியாது, எதாலும் என்ன பண்ண முடியாது, அவர் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரவே முடியாது. ஆனா மரியாளுடைய கண்ணீர் இயேசுவை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாக் பண்ண முடியுது. இன்னைக்கு உன் கண்ணீர் ஆண்டவர் லாக் பண்ண வைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்தா பேச பேச பதில் பேசிட்டே இருந்தார். ஆனா மரியாள் பேசும்போது பார்த்தீங்களா, அந்த பிரேயர்ல லாக் ஆகிட்டார் பாருங்க ஆண்டவர். தேவஜனமே, அது போல வேதத்தில் இன்னொருத்தர் ஜெபிச்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 32:26. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றால் அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். இங்க யாக்கோபு ஆண்டவர் கிட்ட ராத்திரி முழுவதும் போராடி ஜெபிக்கிறான். அப்ப ஆண்டவர் பேசுற, நான் போகட்டும் பொழுது விடிய போது அப்படின்னு சொல்லும்போது யாக்கோபு சொல்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் என்ன செய்ய மாட்டேன், போக விடவே மாட்டாங்க. கைதிகளை சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகாரத்துல யாக்கோபு அழுது ஜெபிக்கிறார். ஆமென். சொல்லுங்க. யாக்கோபு என்ன பண்றாரு? ஆனா நீங்க படிச்சீங்கன்னா அவர் அழுதுதான் சொல்லப்பட்டிருக்காரு. 32 அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா யாக்கோபு எங்கேயுமே கண்ணீர் வெடிச்சுதான் சொல்லப்படல. 32ஆம் அதிகாரத்துல யாக்கோபு அழுதுதான் சொல்லப்படவில்லை. ஆனால் யாக்கோபுடைய கண்ணீர் ஜெபத்துக்கு கர்த்தர் லாக் ஆனார். கைதிகளை சொல்லுங்க. அப்ப இல்லாத ஒரு வசனத்தை நீங்க எப்படியா சொல்வீங்க நீங்க நினைக்கலாம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஓசியா 12:4, அவர் தூதனானவரோடு, யாரு? யாக்கோபு தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினார். நல்ல சொன்னீங்க. அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அப்ப யாக்கோபு என்ன பண்ணிருக்கிறாரு? ராத்திரி முழுவதும் போராடின யாக்கோபு ஆண்டவர்கிட்ட அழுது கெஞ்சினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீர் ஆசீர்வதிக்கணும், உங்களை விடமாட்டாங்க, நீங்க என்ன தொடர்ந்து. ஆண்டவர் ராத்திரி முழுவதும் அழுது இருக்கிறார். ஆண்டவர் லாக் ஆகிட்டார். யாக்கோபை விட்டு என்ன பண்ண முடியல, வெளியே போக முடியல. தண்ணீரை ஆண்டவர் லாக் பண்ணிடுச்சு. ராத்திரி எல்லாம் அவனோட போராடி இருக்கிறார். என்னை விடு யாக்கோபு, நான் போறேன், என்னை விடு யாக்கோபு, நான் போறேன், நான் உங்களை விட மாட்டேன், நீங்க போனா நான் அழுதுட்டே இருக்கேன். கைதிகள் அழகிய சொல்லி பார்க்கலாம். நிறைய வீடுகளில் பிள்ளைகளும் அல்லது மனைவி பால்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தகப்பன் இடத்துல அவருடைய கணவர் இடத்துல கோயில் என்ன செய்வாங்க, 3 நாள் கூட ராத்திரி பகலும் சாப்பிடாம இருப்பாங்க. பிடிவாதம், அழுது சாப்பிடாம. நான் சொன்னேன் கேட்கலையே, நான் சொன்னேன் வாங்கி தரலைன்னு ஒரு பிடிவாதத்தில் இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நாம் என்ன பண்ணுவோம், மனுஷன் மேல கோபப்பட்டு பிடிவாதத்தில் இருப்போம், அதுக்கெல்லாம் அழுவோம். ஆனா யாக்கோபு ஆண்டவர்கிட்ட பிடிவாதம் பிடிச்சான். நீரன் ஆசீர்வதிக்காவிட்டார். சத்தமா கைதிகளை சொல்லுங்க. போராடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அழுது கெஞ்சினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, யாக்கோபுடைய அந்த அழுது, யாக்கோபுடைய அந்த கெஞ்சுதலுக்கு கர்த்தர் ராத்திரியில இருந்து பொழுது வெளியிலே யாக்கோபுடைய கூட இருந்தார். கண்களை தட்டி ஒரு அழகிய சொல்லுங்க. எவ்வளவு பெரிய சாக்கி பார்த்தீங்களா? ராத்திரினா யாக்கோபு ஆண்டவர் நாம் தன்னுடைய கர்த்தருக்கு சொந்த ஜபத்துல பிடிச்சி வச்சுருக்கிறான். நான் விட மாட்டேன் ஆண்டவரை, நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா. அதனாலதான் பாடலை பாடியிருக்கிறார், விடமாட்டேன் நான் விடமாட்டேன்
விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன். எலியாவை போல நான், யாக்கோபை போல நான் ஜெபித்திடுவேன். அல்லேலூயா. இப்ப ரகசியம் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப ஆண்டவரை நம்முடைய ஜெபத்துல வர வைக்கணும். நம்முடைய ஜெபத்துல நாம அவர் பிடிச்சிக்கணும்னா எந்த மாதிரி ஜெபம் பண்ணா அவர் பிடிச்சிக்கலாம் சொல்லுங்க. தண்ணீர் விட்டு ஜெபிச்சா நம்ம ஆண்டவர் என்ன பண்ணலாம்? பிடிச்சிக்கலாம். அவரை நல்ல கெட்டியை பிடிச்சிக்கலாம். அந்த ஜெபத்தில் ஆண்டவர் இறங்கிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் மரியாளுடைய ஜெபம் ஆண்டவருடைய இருதயத்தை கலங்க பண்ணினது. கைதிகளே சொல்லுங்க. கண்ணீர் ஜெபம் ஆண்டவருடைய இருதயத்தை கலங்க பண்ணணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் வேதத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய ஜனமே, லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வாசிங்க. லூக்கா 7:13. பிரியமானவர்களே, இந்த லூக்கா 7:13 நாம் பார்க்கும்போது இங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அது என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாயின் ஊர் விதவை, நாயின் ஊர் விதவையினுடைய மகள் மரித்து போனாங்க. இப்ப பாறை சுமந்து கொண்டு ஜனங்க வராங்க. அந்த விதவை பெண்மணி முன்னாடி வந்துட்டு இருக்கிறா. இதெல்லாம் பார்த்த ஆண்டவர் அந்த விதவை மேல என்ன செய்தாரு? அல்லாதே என்று கர்த்தர் மனதுருகினார் என்று சொல்லுகிறது. கைவிகிறாரே சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும். மரியாதை அழும்போது அவருடைய இருதயம் கலங்கினது. இங்க அந்த விதவை அழும்போது ஆண்டவருடைய இருதயம் அவள் மேல் மனதுருகினது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவருடைய கண்ணீர் ஜெபம் மூலமாக ஆண்டவருடைய இருதயம் என்ன செய்யுது? கலங்குது. இரண்டாவது மனதுருகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அற்புதம் செய்யறதுக்கு அவருடைய இருதயம் துடிக்குது. ஆண்டவர் அலையே சொல்லுங்க. உனக்கு எதையாவது கர்த்தர் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருடைய இதயம் ஏங்கி கொண்டிருக்கிறது. நாம நினைக்கிறோம், எவ்வளவு காலமா நான் காத்திருக்கிறேன், எவ்வளவு நாளா நான் நினைச்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவருக்கு எந்த ஒரு அற்புதம் செய்ய எப்பதான் செய்வார் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல அருமையான கர்த்தருடைய ஜனமே, ஒன்று தெரிந்து கொள்ளுங்க. அந்த ஒரு விதவையுடைய கண்ணீர் அந்த ஊராரின் வெகு ஜனங்களை பின்னே வரவழைத்தது. வாசித்து பாருங்க. 7:12. லூக்கா. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போனவர்களை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். ஆமென். அவர் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தார். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தார். ஊரில் வெகு ஜனங்கள் முக்கியமான வார்த்தை, ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடைய கூட வந்தார்கள். ஒரு ஆளுடைய கண்ணீர் ஜெபம் ஊர்ல இருக்கிற வெகு ஜனங்களை வரவழைச்சு. பாத்தீங்களா பிரதர் சிஸ்டர்? ஒரு ஆளுடைய கண்ணீர் ஜெபம் உன் தெருவில் உன் ஊர்ல இருக்கிற மொத்த ஜனங்களை ரட்சிப்பு கொண்டு வரும். விசுவாசிக்கிறவங்க கை தூக்கி விசுவாசம் இல்லை மாத்தாள். அதனால தான் என்ன பண்ணாரு? விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறவங்க கை தூக்கினா சத்தமா நீங்க சொல்லிருக்கணும். ஆமென். சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க கை தூக்கி. ஊர்ல இருக்கிற ஜனங்கெல்லாம் யாருடைய ஜெபத்தை கேட்டு? யாருடைய ஜெபத்தை கேட்டு? ஆமென். அல்லேலூயா. அது எப்படி ஜெபிக்கிற நீங்க? ஆமென். ஆமென். தேவ ஜனமே, பில்லி கிரஹாம் அமெரிக்காவில் ஒரு பழமையான ஒரு ஊழியக்காரர். அவர் ஊழிய செய்த நாட்கள்ல அமெரிக்கா ஒரு ஆராய்ச்சியை துவங்கினது. எந்த அரசியல்வாதி அல்லது மத கூட்டத்தை நடத்துகிறவர்கள் எந்த கூட்டத்துல அதிகமான ஜனங்க வராங்கன்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி செய்யும் போது பில்லி கிரஹாமுடைய பேர் அடிபட்டது. ஏன் என்று சொன்னால், இந்த பில்லி கிரஹாம் என்கிற ஊழியக்காரரு பல லட்சம் ஜனங்கள் இவருடைய மீட்டிங்ல வருவாங்களாம். இந்த பாஸ்டருடைய மீட்டிங்ல இவர் அந்த மீட்டிங்ல ஏறி மேடையில பிரசங்கம் பண்றாருன்னா 3/4 மணி நேரம் தான் பேசுவார். ரொம்ப நேரம் பேச மாட்டார். 75 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுவார். அதோட அவ்வளவு பிரசங்கம் பிடிச்சிச்சு. அல்லேலூயா. ஆனால் அந்த ஊழியக்காரருடைய ஊழியத்துல பிசாசுகள் ஓடாது, வியாதிகள் குணமாகாது, அற்புத அடையாளம் நடக்காது. அவருடைய அந்த 3/4 மணி நேர பிரசங்கத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் முன்னாடி இயேசுக்கு வாழ ஒப்பு கொடுக்குறன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பாங்களாம். ஏன் தெரியுமா? பல மணி நேரம் அவர் கண்ணீரோடு ஜெபிப்பார். அந்த 3/4 மணி நேர பிரசங்கம் ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு எழுத்து, ஒவ்வொரு இருதயத்தை தொடரும். அல்லேலூயா.
பிரசங்கம் பண்ணும்போது கூட அழுதே பிரசங்கம் பண்ணுவாராம். இயேசுவின் அன்பை பற்றி, சிலுவை பாடுகளை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணாம இருக்க மாட்டார். அவருடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலும் இயேசுவின் அன்பு, சிலுவை பாடு இதை குறித்து பிரசங்கம் பண்ணுவாராம். அந்த பிரசங்கத்தை கேட்டு முடித்த பின்பு அவர் சொல்வாராம், கம்மான் கட்டளை கொடுப்பாராம், யார் யாரெல்லாம் இயேசுக்கு உங்கள் வாழ ஒப்பு கொடுக்குறீங்க வாங்கன்னு சொன்னா அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து நிற்பாங்களாம். இயேசுக்கு வாழ ஒப்பு கொடுக்கிறோம். அவர் ஒருத்தர் மூலமாக பல நாடுகளில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தந்தார், ஒரு பெரிய அறுவடையை தந்தார், ஒரு பெரிய ரட்சிப்பை தந்தார். அப்பேற்பட்ட நல்ல உன்னதமான ஊழியக்காரரை நாம் இழந்து போயிட்டோம். 2 வருஷம் ஆயிடுச்சு அவர் கர்த்தருக்குள் நித்திரையடை. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாலியல் கட்சி இருக்கிற ஊழியக்காரர் பரிசுத்தார். இவ்வளவு வல்லமையான ஊழியக்காரர், கர்த்தருக்கு சொல்ற உலகத்தை கலந்துகிறவர். அவருக்கு அலையிலே சொல்லி பார்க்கலாம். சரி இருக்கட்டும். எதனால சொல்றேன்னா, அந்த ஒரு மனுஷனுடைய கண்ணீர் தேசத்தை கலங்க பண்ணினது. அல்லேலூயா. இந்த ஒரு விதவையுடைய கண்ணீர் ஊராரில் வெகு ஜனங்கள் அவள் பின்னே வரவழைத்தது. மரியாதையுடைய ஒரு மரியாதையுடைய கண்ணீர் யூதர்கள் அநேகர் கல்லறை இடத்துல கொண்டு வந்தது. கைதுகள் அலையிலே சொல்லுங்க. ஒருத்தருடைய கண்ணீர் தெருவில் இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் ஆலயத்துக்கு கொண்டு வரும். ஒரு தனி மனுஷனுடைய கண்ணீர் ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வரும். ஆமென். நம்ம என்ன செய்வது கிடையாது, எப்படி ஜெபிக்கிறது கிடையாது. மற்றதுக்கெல்லாம் நம்ம கோஷிப்போம், அழுவோம், அடம்பிடிப்போம், பிடிவாதம் பிடிப்போம். ஆனால் நம்ம கர்த்தருடைய சமூகத்துல என்னுடைய ஊர், என் குடும்பம், என் ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படணும்னு என்ன செய்யறது இல்லை, கண்ணீர் வச்சு ஜெபிக்கிறது இல்லை. இதே சொல்றாரு, என் ஜனமாகி குமாரத்திற்காக அனுப்பிச்சிடும், என் கண்கள் கண்ணீரும் என் தலை நீருற்றுமானால் நலமாயிருக்கும் என்று இறைவன் சொல்லுகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு நம்ம அப்படி கண்ணீரோடு ஜெபிக்கிற பழக்கம் நமக்குள்ள இல்லை பாருங்க. கைஜிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கண்ணீர் ஜெபம் ஆண்டுடைய மனதுருக்கத்தை கொண்டு வந்தது. கண்ணீர் ஜெபம் ஆண்டுடைய இருதயத்தை கலங்க பண்ணினது. மத்தேயு 26:75. அப்போது பேதுரு சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். தேவ ஜனமே, இயேசு சிலுவையில் அறையப்படுவது என்பதாக கடைசியா 12 சீசன்ல 2 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவர் மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துட்டாங்க. ஒருத்தர் யூதாஸ் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு என்ன பண்ணிட்டான், காட்டி கொடுத்தான். காட்டி கொடுத்தது கூட என்ன பண்ணாரு, சிநேகிதனே எண்ணத்திற்காக வந்தார், மொத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டார். பேதுரு என்ன பண்ணிட்டாரு, யாருமே தெரியாது, சத்தியமா சொல்றேன்னு மறுதளிச்சார். அல்லேலூயா. ஆனா 2 பேர்ல ஒருத்தன் சேர்த்து கொள்ளப்பட்டான், ஒருத்தன் புறக்கணிக்கப்பட்டான். யார் சேர்த்து கொள்ளப்பட்டது? கண்ணீர் விட்டதுனால, மனம் கசந்ததுனால, அவன் மனம் கசந்து அழுததுனால அவன் இழந்து போன மேன்மையை கர்த்தர் திரும்பவும் பேதுரு கொடுத்தார். கைதிகள் அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். காலையில் ஒரு நாள்ல நான் ஆண்டவருக்காக என்ன பண்ணேன், கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலையில் எழுப்பி ஜெபம் பண்ணேன், முழங்கால் படிட்டு ஜெபிச்சேன். இப்ப என்னால முடியல. ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சேன், இப்ப என்னால ஃபாஸ்டிங் போட முடியல. அழுது ஜெபம் பண்ணுவேன், இப்ப என்னால முடியல. தரிசனம் பார்த்தேன், அதெல்லாம் கிடைக்க இல்ல. முன்னாடியெல்லாம் அபிஷேகத்துல அந்த விழாமல் நிறைய ஜெபம் பண்ணுவேன். இப்ப அந்த அனுபவத்தை தான் நான் இழந்துட்டேன், விட்டுட்டேன். அப்படிப்பட்டவங்க யாராவது இந்த கூட்டத்தில் இருப்பீங்கன்னா ஒன்று தெரிந்து கொள்ளும் அருமையான சகோதரி சகோதரியே, கர்த்தருக்கு சொல்றோம். பேதுருடைய மனம் கசந்து அழுது அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு என்ன பண்ணாரு, மறுபடியும் அவனை சேர்த்து கொண்டார். கைதிகள் அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்றான். அவன் கண்ணீர் ஜெபம் மறுபடியும் அவன் இழந்த மேன்மையை பேதுருக்கு தந்தது. கர்த்தருக்கு சொல்றது. யோசிச்சு பாருங்க, ஒரு நிர்வாகத்துல, ஒரு கம்பெனியில, ஒரு கல்லூரியில, நல்ல ஒரு பொசிஷன்ல, உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கிற உங்களை ஒரு நல்ல நிலைமையில நீங்க இருப்பீங்க. நீங்க தான் முக்கியமான ஒரு ஆளு அப்படின்னு ஆனா உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படும் போது மறுபடியும் அந்த இடத்துல உங்களை வைக்கிறத அவங்க யோசிப்பாங்க. ரிமார்க் வந்துருச்சு, கெட்ட பேர் வந்துருச்சு சொல்லிட்டு அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தத்தை யோசிப்பான். ஆனா ஆண்டவர் பார்த்தீங்களா, அவன் மறுதளித்தாலும் அவனுடைய கண்ணீர் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் மறுபடியும் சீசர்களுக்கு பிரதான சீசன் என்று பேருல கர்த்தர் நிறுத்தினார். கைதிகள் அலையிலே சொல்லுங்க. இந்த கல்லின் சபையை கட்ட வேண்டும் சொல்லி கர்த்தர் முன்னாடி வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையில ஊழியத்திலே செயல்பட நிலைநிறுத்த வைத்தது. கைதிகள் அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு
ஸ்தோத்திரம். அந்த வேளையில் அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய கண்ணீர் ஜெபம் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திரும்ப உனக்குள்ள உயிர்ப்பிக்க வைக்கும். அடுத்தபடி நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது லூக்கா 7:38 அவருடைய பாதங்கள் அருகே அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நினைத்து வேதத்தில் நான் பார்க்கும்போது இங்க ஒரு சீமோனுடைய வீட்டுக்கு இயேசுவோடைய சீஷர்கள் புசிக்கும்படியாக புறப்பட்டு செல்லும் போது அவருடைய பாதங்கள் பின்பாக ஒரு பாவியாகி ஸ்திரீ வந்து நிற்கிறார். அந்த பாவியாகி ஸ்திரீ அதுக்கப்புறம் என்ன பண்றான்னா ஆண்டவருடைய பாதங்களிலே கண்ணீரினால நனைத்து அவருடைய தலைமுடியினால் அவருடைய பாதத்தை தொடைத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் தெரியுமா? எந்த பாவியாகிய ஸ்திரீ தான் கண்ணீரினால கவனிக்கணும், அவன் கண்ணீர் விட்டு விரல் நனையில 2 கால் பாதமும் நடந்துச்சு. அவன் எந்த அளவுக்கு அழுதுருந்தா ஆண்டோடைய கால் பாதம் 2 கால் பாதமே நனைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அழுதுருந்தா. 47 படிக்கிறோம், படிங்க. என்ன பண்ண ஆண்டவர் யாருக்கு சொல்றாரு? அந்த பாவியாகி ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவர் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. கவனிச்சீங்களா? இவருடைய கண்ணீர் ஜெபத்தின் மூலமாக அவருடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்தார். கைதிகளே சொல்லுங்க. பிரதர் சிஸ்டர், இந்த காலவேளையில என் வாழ்க்கையில சில அந்தரங்கமான பாவம் இருக்குது, ரகசியமான பாவம் இருக்குது, என்னால மறக்க முடியல, என்னால விட முடியல. அந்த யோசனை திரும்ப திரும்ப நான் அலங்கழித்துக் கொண்டிருக்கிறது. விடணும்னு நினைக்கிறேன், மறக்கணும்னு நினைக்கிறேன், பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தொடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் எதை செய்யக்கூடாது, எதை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கணும் அதுதான் பார்க்கிறேன், எதை செய்யக்கூடாது நினைக்கிறோம் அதான் செய்யறேன், எது நான் பாவம் நினைக்கிறனோ அந்த பாவத்தை தான் நான் ஈடுபடுறேன். என்னால் விட முடியல, இந்த பாவத்துல இருந்து என்னால மூழ்கி போயிருக்கிறேன், வெளியே வர முடியல, எப்படியாவது இந்த பாவத்துல விடுதலை பெறணும்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு யோசனையோடு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, மரியாள் ஆண்டவருடைய பாதத்தை கண்ணீரினால நனைத்தார். அல்லேலூயா. உன்னுடைய எல்லா விதமான பாவ வாழ்க்கையில நீ விடுதலை பெறக்கூடிய ஒரே வழியினர் நீ ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு என்ன பண்ணணும்? செபிக்கணும். ஆண்டவரே இருதயத்தை மாற்றுங்க, என்னுடைய கெட்ட இருதயத்தை மாற்றுங்க, என்னுடைய தவறான இதயத்தை மாற்றுங்க. நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ணிப்பார். அருமையான பிரதர் சிஸ்டர், நிச்சயமாகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடக்கும்? அவளுடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்தார். யாருடைய பாவத்தை? மரியா, அந்த பாவியாகிய ஸ்திரீயுடைய பாவத்தை மன்னித்தார். கைதிகள் அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பாவியாகிய ஸ்திரீ யார் தெரியுமா? அவளுடைய ஆண்டவருடைய பாதத்தை கண்ணீரினால் நனைத்து தலைமுடியினால தொடைத்தாலே அந்த பரிமள வர்க்கத்தை, பரிமள வாசனை திரவியத்தை ஆண்டவருடைய பாதத்தை ஊற்றி நினைத்தாலே அந்த பாவியாகிய ஸ்திரியா தெரியுமா? யோவான் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தவள், தலைமயிரினால் பாதத்தை துடைத்தவள் அந்த மரியாள். கைதிகளிலே சொல்லுங்க. எந்த மரியாளுடைய ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு பிரசங்கத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோமோ அந்த மரியாள் தான் ஆண்டவருடைய பாதத்தை என்ன செய்தவர்? கண்ணீரினால நனைத்து அவருடைய தலைமுடியினால துடைத்தவர். கைதிகளிலே சொல்லுங்க பார்க்கலாம். நோடிங்க, இதை நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு இல்லை. நீ அப்படி கண்ணீர் விட்டு ஜெபிப்பார், நிச்சயமாக உன் பாவ வாழ்க்கையில் உன் சிந்தனை கர்த்தர் விடுதலை கொடுப்பார், உன் எண்ணங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உன் அடிமைத்தன வாழ்க்கையில் கர்த்தருடைய விடுவிப்பார். உன்னால் விட முடியாத, மறக்க முடியாத, உன்னால மாற்றிக்கொள்ள முடியாத எல்லா பாவத்தின் வல்லமைகளில் இருந்து கூறுகளிலிருந்து கர்த்தருடைய விடுதலையாக வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மன்னித்துக் கொள்ளுங்க. 11:38. அப்போது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்துக்கு வந்தார். அது ஒரு புகையா இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது. மறுபடியும் இயேசு கலங்கினார். எதனால் கலங்கினார் தெரியுமா? முதல்ல மரியாளுக்காக கலங்கினார். இரண்டாவது அவளோடு வந்த யூதர்களுக்காகவும் அவர் கலங்கினார். ஏன்னா அவங்களும் அழுதார். மறுபடியும் இயேசு 2வது முறை ஆண்டவர் என்ன பண்ணாரு? கலங்குகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க எத்தனை முறை அழுதாலும் அத்தனை முறையும் ஆண்டவரோடு கலங்குவார். அல்லேலூயா. எத்தனை முறை கண்ணீர் வடித்தாலும் அத்தனை முறையும் உன்னோடு கண்ணீர் வடிக்க இயேசு தயாரா இருக்கிறார். வடிச்சுட்டு இருக்கிறார். நீ அழும்போது அவரும் கண்ணீர் வடிக்கிறார். அன்பு பிரதர் சிஸ்டர், இந்த கால வேளையில
இங்க நம்ம தொடர்ந்து வேதத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கல்லறை வாசல வந்ததுமே மார்த்தாள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாங்க? 39 இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரி அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது 4 நாள் ஆயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு எவ்வளவுதான் சொல்றது? மார்த்தாளே எப்படியோ உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அப்போ கூட உன்னால என்ன பண்ண முடியல. நான் சொல்றத உன்னால விளைவிக்கவே முடியல. மார்த்தாள். அல்லேலூயா. அந்த ரெசரக்ஷன், நான் தான் உயிர் தெழுதல். ஆனா நீ என்ன பண்ண மாட்டேன்ற? விசுவாசிக்க மாட்டேங்கிறியே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதனையோடு 40 வசனம் சொல்றாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. அப்படின்னு ஏற்கனவே என்ன சொன்னார் ஆண்டவர்? நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டாரா? 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் கடைசி வார்த்தை, இதை விசுவாசிக்கிறாயான்னு கேட்டாரா? இப்ப அதே வார்த்தை 40ஆம் வசனத்துல சொல்றாரு. நான் உனக்கு முன்னாடியே சொன்னனே, ஏன் நீ விசுவாசிக்க மாட்டேன்ற? தைரியமே சொல்லுங்க. என்ன பண்ணாரு? கல்லறை வாசல் முன்னாடி கல்லை எடுத்து போடுங்கள. எதனால கல்லை எடுத்து போடுங்கள? இங்கதான் அவிசுவாசத்தினால் போராடிட்டு இருக்குது. சில நேரம் நம்ம சபையில சில விஷயத்தை சொன்னா குறை சொல்றது, சில குறை சொல்றாங்க, போராடும். இது எப்படி வந்தது? இது ஏதாச்சு? இது என்ன? ஏன் இப்படிலாம் சொல்லணுமா? இப்படிலாம் பண்ணணுமா? சபையில பொறுப்படுத்த சொல்லணுமா? இதெல்லாம் ஏன் சொல்றாரு? இது ஏன் செய்யறாரு அப்படின்னு சில குறை சொல்றாங்க, போராடும். அது மாதிரி அங்க சில ஆவிகள் போராடிச்சு. என்ன ஆகுது தெரியுமா? முதல்ல போராடினது கர்த்தருக்கு சொந்த 37. அவர்களில் சிலர் கூடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமலுக்கும் பண்ணக்கூடாதா? அல்லேலூயா. இப்ப மார்த்தாள் என்ன பண்ணாங்க? 4 நாள் ஆயிட்டு யாருமே இந்த அவிசுவாசத்தை புரட்டுற ஆண்டவர். அந்த அவிசுவாசம் தள்ளப்படலைன்னா அற்புதம் நடக்காது. நல்ல கவனிச்சு வச்சுக்கோங்க. வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யணும்னா தண்ணீர் ஜபம் இருக்கலாம், ஆனா அவிசுவாசம் கூட. நீங்க நிறைய பேர் ஜோம் பண்ணும்போது என்ன பண்றாங்க? அழுதுட்டே ஜோம் பண்றாங்க. ஆண்டவரே உங்க கண்ணு இல்லையா? உங்களுக்கு காது கேட்கலையா? அல்லேலூயா. என்னைக்கு ஆண்டவர் சோதனை மேல சோதனை கொடுக்குறீங்க? என்னை ஏன் கை விட்டுட்டீங்க? என்னை ஏன் மறந்துட்டீங்க? என்னைக்கு ஆண்டவர் என்ன பிரச்சனை கொடுக்குறீங்க? எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் நல்லா இல்லையே. இப்படிதான் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? புலம்பல் பாடிட்டே இருக்கிறோம். அழுதாலும் மரியாதை மாதிரி விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணல? ஜெபிக்கல. மார்த்தாள் மாதிரி கேள்வி கேட்கிறோம். ஆண்டவர் குறப்பட்டுக்கணும். கரங்கள் ஏற்று அழிய சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. தேவஜனமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நான் வேதத்துல பார்க்கும்போது ஆண்டவர் இந்த கல்லை புரட்டி தள்ளுங்கன்னு சொல்லிட்டு வாசலின் அருகே வந்து மரித்தவருடைய பேரை சொல்லி கூப்பிடுகிறார். கைதிகராக சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு மரித்து போனவங்களை எத்தனை பேர் உயிரோடு எழுப்பினார்? ஜப ஆலய தலைவனாகிய யவீருடைய மகள் என்ன பண்ண? சிறுபெண்ணே எழுந்து தலித்தாகுமி அப்படின்னு சொல்லி சிறுபெண்ணை எழுப்பின. அப்புறம் நாயின் ஒரு விதவை மகன் என்ன பண்ணாரு? வாலிபனே எழுதுது அப்படின்னு எழுப்பினார். அல்லேலூயா. ஆனா இவங்க பேரெல்லாம் ஆண்டவர் சொன்னாரா? சிறுபெண்ணை எழுதுறாரு, வாலிபனே எழுதுது அப்படின்னாரு. ஆனா லாசரு பேர் மாதிரி சொன்னாரு. அல்லேலூயா. இந்த செய்திய ஒரு முறை நான் மீட்டிங்ல கொடுக்கும்போது சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, மற்ற 2 பேர் ரட்சிக்கப்படல, லாசரு மட்டும் ரட்சிக்கப்பட்டான். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவங்க பேரை சொன்னாங்க. இவங்க பேர் நல்ல கருத்து, வரவே தகுந்த கருத்து. உண்மையாக சந்தோஷப்பட்டார். இந்த அளவுக்கு கர்த்தர் அவங்களுக்கு அந்த உற்சாகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் அழியை சொல்லி பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உண்மை அது இல்லை. அங்க போய் அந்த கல்லறை வாசல்ல, புகை வாசல்ல சிறுபெண்ணே எழுதுன்னு சொல்லித்தான் நடந்திருக்கோம். செத்து போன மொத்த சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சிருப்பாங்க? வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அல்லது வாலிபனை எடுத்துட்டானே, நாய் ஒரு விதவை, அதே மாதிரி வாசல் நின்று வாலிபனே எழுது உரத்த சத்தமா கூப்பிட்டு இருக்கா. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செத்த வாலிபர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? வெளிமூடி வந்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. லாசரு பேரை சொல்லாம மரித்தவனே வெளியவான்னு சொல்லியிருந்தார். என்ன நன்று யோசிச்சு பாருங்களேன். அங்க சூழ்நிலை யூதர்கள்லாம் பயந்து
ஆயிரம் பேருக்கு வீடு ஓடிட்டு பாருங்க. பரவாயில்லையே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஆண்டவர் ஞானம் என்ன பண்ணாரு, அவனை எழுப்பணும் என்பது சித்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால என்ன செய்யறாரு ஆண்டவர், லாசருவே வெளியே வான்னு சொன்னார். அதனால ஒரு மனுஷன் வெளியே வந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை பேர் சொல்லி அழைக்க காரணம் அதுதான். அப்ப மற்றவங்கள பேர் சொல்லி கூப்பிடாம அவன் பேர் சொல்லி கூப்பிட்டாரு விளக்கம் அல்ல. கரங்களை சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஞான அர்த்தம். இயேசு கிறிஸ்து மரித்து 4 நாட்களுக்கு பிறகு அவன் உயிரோடு இருக்கிறார் இல்லையா? ஏனென்றால் மரண சாசனம் ஒன்று இருக்கு. அதுக்கு டியூ டைம் என்னன்னா 3.5 நாள் தான். 4 நாள் ஆச்சுன்னா மரண சாசனம் முடிஞ்சிருக்கு. அப்போ மரண சாசனத்தை வென்றவர் இயேசு என்பதை வெளிப்படுத்தும் அடையாளமாக இயேசு என்ன பண்ணாரு, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின புஸ்தகத்துல அந்த 2 சாட்சிகள் பிரசங்கம் பண்ணி என்ன பண்றாங்க, மரித்தவர்களாக விழுந்து கிடக்கிறாங்க. வெளிப்படுத்தின புஸ்தகத்துல 3.5 நாட்களுக்கு பின்பு பரலோகத்தில் ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம்? இங்கே எழுந்து வா அப்படின்னு. நம்ம 3.5 நாட்களுக்குள்ள அந்த ஆத்துமாவை திரும்பவும் ஆண்டவர் என்ன பண்றாரு, உயிர்ப்பிக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து 4 நாட்களுக்கு பிறகு மரண சாசனம் முடிந்த பின்பு மரண சாசனத்தை உடைக்க, மரணத்தின் கூரை ஆண்டவர் நிர்மூலமாக்க, அவன் மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பத்தக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியாருக்குள்ள இருக்கிறது கர்த்தர் ரூபகரப்படுத்துறார். கர்த்தர் சொல்லுங்க, மரித்தவனை உயிரோடு எழுப்பினார். ஆமென். அல்லேலூயா. நீங்க யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? மார்த்தாவுடைய ஜெபமா, மரியாவுடைய ஜெபமா? மரியாதை எப்படி ஜெபம் மாட்டாங்க? இன்னைக்கு நீங்க நான் அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு புறப்படணும். முழங்கால் படிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு கண்களை மூடி. இது அருமையான நாளிலே வேலைக்கு கூட கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் அந்த நாளை நம்மோடு பேசின வார்த்தை நினைத்து ஆண்டவரே இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்றேன், நான் கண்டிப்போடு செபிக்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு கண்களை மூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செபிக்க ஆரம்பிக்கணும். எல்லாரும் கண்களை மூடி செபிக்க ஆரம்பிக்கணும். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை பார்ப்போம். நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பார்த்தால் அந்த கேள்விக்கு தான் தெரியுது, ஆனா கண்ணீர் தெரியல. பார்த்து பிரதர் சிஸ்டர், இந்த நாளிலே நீ ஆண்டவரை கண்ணீரோடு செபிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு யாரெல்லாம் பிரச்சனையோட வந்து இருக்கீங்களோ, உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்யணும். நீ உலகத்தாரோட பார்த்து கேட்கிறாங்க, இவ்வளவு காலமா சர்ச்சுக்கு போனியே, கர்த்தர் சொந்தம் ஏன் அநேக நேரம் நீங்களும் வந்துக்கிறீங்களே மனசுல, ஏன் ஆண்டவருக்கு ஒரு அற்புதம் செய்யல? இன்னைக்கு நீ கண்ணீரோடு செபிக்க ஆரம்பி. எல்லாரும் கண்களை தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட கண்ணீரோடு விதைக்கிறது எம்பிரத்தோடு அறுப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு சகோதரே சகோதரிய, கண்ணீரோடு ஜெபிக்க ஆயத்தப்படும், கண்ணீரோடு ஜெபிக்க ஆயத்தப்படும், கண்ணீரோடு கண்ணீரோட பாதத்தில் ஊற்று. மரியாளுடைய கண்ணீர் ஆண்டோடைய இருதயத்தை கலக பண்ணினது. மரியாளுடைய கண்ணீர் ஆண்டோடைய இருதயத்தை கலக பண்ணினது. நாயின் விதவை கண்ணீர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டுடைய மனதுக்கத்தை ஏற்படுத்தினது. இந்த காலங்களில பிரதர் சிஸ்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன் கண்ணீர் ஆண்டுடைய இருதயத்தை கலங்க பண்ணும். உன் கண்ணீர் ஜபம் ஆண்டோட மனதுருக வைக்கும். மனதுருகினதுனால தானே அந்த மரித்த வாலிபன் உயிரோடு எழுந்தான். ஆண்டோட இருதயம் கலங்கினதுனால தானே மரித்த லாசர் உயிரோடு எழுந்தான். இந்த காலங்களில கண்ணீரோடு ஒப்புக்கொடு. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், எனக்கு கண்ணீர் ஜபத்தில் எனக்கு தாரும். கண்ணீரோடு செபிக்க ஜபாவியை தாரும். எத்தனை பேர் அப்படி கேட்க போறீங்க? ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இப்படி பாதத்தில் செபிக்கணும். இருதயத்தை உடையத்தமுடைய பாதத்தில் ஊற்றுகிறேன், இருதயத்தை உடையத்தமுடைய பாதத்தில் ஊற்றுகிறேன். அன்னைக்கு அண்ணால் தன்னுடைய இருதயம் தன் இருதயத்தை ஊற்றினால் என்று வேறு சொல்லுகிறது. சகோதரே சகோதரியே, இருதயத்தை அவருடைய பாதத்தில் ஊற்று, இருதயத்தை பாதத்தில் ஊற்று. கண்ணீரோடு கூட செபிக்க ஆரம்பி. நீண்ட நாளாக வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்குது, நீண்ட காலமா சில போராட்டம் இருக்குது, நீண்ட காலமா சில தடைகள் இருக்குது. உன்னால முன்னாடி மாதிரி ஆவியை ஜெபிக்க முடியல, உன்னால முன்னாடி மாதிரி அதிகாலையில ஜெபிக்க முடியல, சரியா ஊழியத்துக்கு வர முடியல, ஆராதனையில பங்கு பெற முடியல, தசமபாவம் கொடுக்க முடியல. ஓ ஸ்தோத்திரம், ஆத்துமாக்களுக்காக நீ ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஜெபிக்கிறது இல்ல. இந்த கால வேளையில பேதுருவை கர்த்தர் திரும்ப சேர்த்து கொண்டா. ஆமாமையான சகோதரனே, மறுபடியும் கர்த்தரை சேர்த்துக் கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். நீ அவருக்காக
பயன்பட, அவருக்காக பிரயோஜனப்பட, அவருக்காக வாழ, அவருக்காக உழைக்க கர்த்தருடைய மறுபடியும் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார், பிரயோஜனப்படுத்த விரும்புகிறார். கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவரே, நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை சரண்டர் பண்ணுகிறேன். மரியாளுடைய கண்ணீர் ஜெபத்தை கர்த்தர் பதில் கொடுத்தார். மரியாளுடைய கண்ணீர் ஜெபத்தை கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு கர்த்தருடைய ஜனமே மாத்தாளர்கிட்ட பேசும்போது மாத்தாரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, மாத்தாரால் அதை புரிந்து கொள்ள முடியல. பதிலாக மாத்தா அதை கீழ்ப்படியல, பதிலாக மாத்தா ஸ்தோத்திரம் அதை விசுவாசிக்காம போனாங்க. இன்றைக்கு அருமையான பிரதர் சிஸ்டர், நாம அப்படி இருக்க கூடாது. கர்த்தர் இன்னைக்கு ஊழியக்காரர் மூலமா பேசும்பொழுது, வசனத்து மூலமா பேசும்போது, நம்முடைய உள்ளத்துல கர்த்தர் உணர்த்தும் போது அதற்கு நம்ம செவி கொடுக்கணும். இன்றைக்கு நம்ம கீழ்ப்படியணும். இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். அப்படியே கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி அதை கர்த்தர் மாத்தால பார்த்து சொன்னார், நானே உயிர்த்தது ஜீவனமா இருக்கிறேன். ஆனா மாத்தால அதை விசுவாசிக்க முடியல, ஏற்றுக்க முடியல, அந்த சொன்ன வார்த்தைகளை கீழ்ப்படிய முடியல. கர்த்தருக்கு சொல்ற அன்பு சகோதரே சகோதரியே, நம்முடைய ஆலயத்தில் நமக்கு நாளையிலிருந்து 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் எடுக்க போறோம். அதில் ஒவ்வொரு நாளையும் ஆண்டுடைய கண்ணீர் வடித்து ஜெபித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாழ்க்கையை ஜெயத்தை பெறணும். நீண்ட காலமா பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறல, போராட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறல, கர்த்தருடைய விடுவிக்க விரும்புகிறார். அறியாருடைய கண்ணீரை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்தார்ல, இது ஒரு கர்த்தருக்கு 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் கொடுக்குறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி மாத்தால் அதை விசுவாசிக்கல, நீ விசுவாசிக்கணும். இன்னைக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை விசுவாசித்து நாளிலிருந்து துவங்குகிற 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு நானும் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லக்கூடியவங்க இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து ஒப்பு கொடுங்க. இருக்கிற இடத்துல கண்ணு மூடு தயவு செய்து பிரைஸ் லார்ட். அப்படியே எழுந்து பார்க்கலாம். இருக்கிற இடத்துல 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு என்னை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன், 40 நாள் உபவாச ஜெபத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்றவங்க எழுந்து இருக்கிற இடத்துல தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கண்கள் மூடுவோம். தேவ ஜனமே, கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உள்ளத்துல நீ அவிசுவாசிக்கிற, நம்மளால இருக்க முடியுமா, ஒரே டயர்டா இருக்கு, மயக்கமா இருக்கு, நம்மளால சோர்ந்து போயிடுவோம், நம்மளால இருக்க முடியாது, அவிசுவாசிக்கார ஒப்பு கொடு. கர்த்தர் உள்ளத்துல பேசிட்டு இருக்கிறாரு. நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகிற 4 தினத்தில் நடைபெறுகிற 40 நாள் உபவாச ஜெபத்துக்கு ஒப்பு கொடு. கர்த்தருக்கு சொந்தம் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில தடைப்பட்ட காரியத்தில் கர்த்தர் தடைகளை நீக்கி சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை கொண்டு வர போகிறார். கர்த்தருக்கு சோதரம். மரியா மாத்தாரால விசுவாசிக்க முடியாம போயிட்டு இன்றைக்கு நம்முடைய சபையில கர்த்தருக்கு சோதரம் ஒரு சில கூட்டத்தை உபவாசிக்கும்படியாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மற்றவங்களுக்கு சொல்கிறேன், அருமையான பிரதர் சிஸ்டர், ஒன்று தெரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை கர்த்தருக்கு சோதரம் என்னால உபவாசிக்க முடியாது, நான் மாத்திரம் மருந்து எடுக்கிறேன், வயிறு புண்ணு, அப்படிப்பட்ட ஒரு யோசனை உங்களுக்குள்ள இருந்து கர்த்தருக்கு சோதரம் ஃபாஸ்டிங் எடுக்க முடியலனாலும் பிரைஸ் இந்த 40 நாள் ஜெபத்துல நான் வந்து ஜெபம் பண்றேன், முழங்கால 40 நாள் முழங்கால எனக்கு ஜெபிக்கிறேன், இல்லைன்னா கண்ணீரோடு வந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி அப்படி ஒப்பு கொடுத்து நம்ம யாருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போமா? இப்பொழுது எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று நம்ம கர்த்தருடைய கருத்துல அல்லேலூயா உபவாசித்து உடலை ஓர்த்து, உபவாசித்து உடலை ஓர்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும்
ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே தாரில் போல ஒன்று வேலையோ அமே ஒரு தவறாமல் நான் ஜெபிக்கணுமே தவறாமல் நான் ஜெபிக்கணுமே தவறாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே தவறாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே தவறாவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே தவறாவி ஊற்றுமையா ஜபாவி ஊற்று மாட்டவர நாளை தினத்திற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பிள்ளைகளோடு ஜெபிக்க முடியாம ஜபாவி ஊற்றோம் ஜபாவி ஊற்றோம் 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 நலப்படுத்த மாட்டவர ஜெபிக்கத்தக்க மரண தாரு ஜெபிக்கத்தக்க கிருபை தாரு ஊற்றுங்கப்பா ஜபாவியா நிரப்போம் ஜபாவி ஊற்றோம் ஜபாவி ஊற்றோம் ஜபாவி ஊற்றோம் ஒவ்வொரு வேலை இப்பொழுது ஒவ்வொரு வேலை ஊற்றுங்கப்பா ஒவ்வொரு வேலைப்பட வல்லமை ஒவ்வொரு வேலைப்பட பிரசனம் ஒவ்வொரு வேலைப்பட அபிஷேகத்தை ஊற்றுவீராக ஜபாவி ஊற்றுவீராக எல்லா கடங்களை கட்டி எல்லாரும் நீ வாசுங்க சுமர பட 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 சுமர பட 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 ஓடி பட 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 சுமர பட 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 சுமர பட 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 விமான பட 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 விமான பட 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 விமான பட 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 விமான பட 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 விமான பட 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 ஊற்றுங்கப்பா வியானவரே ஊற்றுங்கப்பா 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 நிரப்புங்கப்பா நிரப்புங்க ஊற்றி நிரப்புங்க ஊற்றி நிரப்புங்க ஜபாவினால ஒவ்வொரு மேலும் வல்லமை ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் பிரசனத்தை ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக ஒவ்வொரு மேலாக்குவீராக ஒவ்வொரு அபிஷேகிப்பீராக ஜபாவி ஒவ்வொரு மேலும் நல்லாண்டவரே பரிசுத்தமுள்ள பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஆலயத்திலே இந்த நாளில் கர்த்தர் எங்களோடு பேசுகிற வார்த்தைப்படியாக அதிகாலை போல நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற கூட்டத்தை எழுப்பித்தார். எங்கள் ஆலயத்தில் நாளைய தினத்தில் 40 நாள் வரையில் ஜெபம் நடைபெறுகிறது. ஆண்டவரே ஒரு கூட்ட ஜெபம், ஆண்டவரே உபவாசம், ஒரு கூட்ட ஜனம் உபவாசிக்க முடியாதவர்கள் கண்ணீரோடு அல்லது முழங்கால் படியிட்டு ஆண்டவரே 40 நாளும் தவறாமல் வரணும் ஒரு நோக்கத்தோடு இப்படி ஜெபிக்கிற அநேகரை கர்த்தர்கள் ஆலயத்தில் எழுப்பித்தார்கள். ஆண்டவரே ஜெப வாழ்க்கை இழந்து போனனே முன்னாடி மாதிரி நீ ஜெபிக்க முடியலையேங்கிற பிள்ளைகளுக்கு இந்த 40 நாள் ஜெபத்தின் மூலமாய் அவங்க இழந்து போன ஜெப வாழ்க்கையை தருவீராக, ஜெபாவை தருவீராக, முன்போல் கர்த்தர்கள் ஒரு பிரகாசிக்கும்படி செய்வீராக, கர்த்தர்களை பயன்படுத்துவீராக, பிரயோஜனப்படுத்துவீராக, உபயோகப்படுத்துவீராக. மக்கள் என்ன நற்கந்தமாய் வாழ உதவி செய். கடந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதித்து நிலைநிறுத்து காத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். வருக மற்ற நிலைநிறுத்து கணிப்பொழுது உதவி செய்யும். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவர்கள் ஆலயத்திலே நாளைக்கு 1ஆம் தேதி காலை அதிகாலை 5 மணிலிருந்து 6 மணி இருக்கும் அதிகாலை ஜெபம். 1ஆம் தேதி ஜெபம் கர்த்தர் அதை ஆசீர்வதியும். ஆண்டவரே 1ஆம் தேதி ஜெபத்துக்கு வருகிற நம்முடைய பிள்ளைகள் இந்த ஒரு மாதம் முழுவதுக்குண்டான எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து வேண்டிய சமாதானத்தையும் ஆண்டவர் சண்டை சச்சரவு இல்லாத ஒரு சந்தோஷத்தையும் வியாதி இல்லாத பலவீனம் இல்லாத போராட்டம் இல்லாத ஆண்டவரே ஒரு சுகமுள்ள ஒரு வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி தர ஜெபிக்கிறேன். அவருடைய பொருளாதார தேவைகள், தனிப்பட்ட தேவைகள் எல்லாவற்றையும் நாளைக்கு 1ஆம் தேதி ஜெபத்தின் மூலமாக கலந்து கொண்டு அவைகளை பெற்றுக்கொள்ள பாக்கியப்பட்ட சந்ததிகளாய் மாற்றுவீராக. ஒற்றுமுடைய பொறுப்பாளர்களை சமர்ப்பிக்கிறோம். எல்லா காலத்துடைய மகிமையெல்லாம் நாமத்தை செலுத்துகிறோம். மீட்பரட்சகனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பார்ப்பாரே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு வார்த்தைகளை திரும்பிகள். God bless you.